Hi friends, welcome to Deep Twin channel. இந்த வீடியோவில் நாம் இந்த ஸ்மால் பேஸ்கெட்டுடைய டுட்டோரியல் என்னன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் வயர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் வந்து 1 row ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வயர்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா 9 லைன்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 லைன் லேடர் நாட் போட்டு மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 லைனை டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒவ்வொரு லைனையும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 11 லைன்ஸ் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். மொத்தம் 20 லைன்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஒரு லைன் மடக்கி சொல்றதில்ல, 19 லைன்ஸ் இந்த பேஸ்கெட் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு ஒயிட் கலர் ரன்னிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மல்டி கலர் வேர் வந்து கொஞ்சம் எடுத்ததுனால ஒரு 1.25 roll கிட்ட இந்த பேஸ்கெட்டுக்கு எனக்கு செலவாயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து இந்த கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. 5 கலர்ஸு நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் இங்கே பேஸ்க்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே இது வந்து நீங்கள் வந்து மேலே கொடுக்குறீங்களா சுற்று வயிறு, அந்த இதே நீங்கள் மேக் பண்ணிக்கணும் 5 லைன்ஸு. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாமல் இருக்கும். இதனுடைய டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. 5.25 அடியில் ஒயிட் கலர் 15 வயரும் மல்டி கலரில் 5 வயரும் மொத்தம் 20 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் கலர் ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி இப்போது இந்த வயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் கலர் வயரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ண மாதிரியே நான் இன்னும் 2 ஒயிட் கலர் கட் பண்ண வயரை வச்சு நான் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். 3 நாட் மேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க மல்டி கலர் வயர் இருக்குல்லையா, அதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் பிங்க் கலரை வந்து பார்டராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச் இந்த பேசிஸில் இந்த 5 வயரையும் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுட்டு இருக்கும். மல்டி கலர் 5 வயரை ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் 8 வயரை ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணியிருக்கேன். மீதம் உள்ள ஒயிட் கலர் வயர் இருக்கும், அது எல்லாத்தையும் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். மீதம் உள்ள எல்லா வயரையும் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது சைடில் வயர் விட்டோம் இல்லையா, லெஃப்ட் சைடில், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வயர் விடணும். அதுக்கு ரன்னிங் வயரை வந்து இந்த சைடில் வயர் விட்டுருக்கோம் இல்லையா, லெஃப்ட் சைடு, அதை மெஷர் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கணும். இப்போ மெஷர் பண்ணுறேன். இப்படி மடிக்கோங்க, கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சைடில் வந்து லெஃப்ட் சைடும் வந்துச்சு, ரைட் சைடிலும் நம்மளுக்கு வயர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதனுடைய பேஸ்கெட்டுடைய பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 லைன் வரும். இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம இந்த வயர்களையும் கட் பண்ண அதே இதை நம்ம வந்து ரன்னிங் வயரை வச்சு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த கீழ் பகுதியில் இப்படி இருக்கும். இந்த ரன்னிங் வயர் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த உள்ள எல்லா வயரையும் நம்ம ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இதுவரை மேக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் வரையும் மேக் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் உள்ள வயர்க்கில் இந்த மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து 3rd லைன் இப்படி மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தடுத்த வர லைனையும் மேக் பண்ணிக்கணும். இப்போது இதுதான் சென்டர் நம்மளுக்கு. இதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு அடையாளத்துக்காக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு லைன் மேக் பண்ணியாச்சு. இப்போது மேலே ஒரு 4 லைனும், சென்டருக்கு மேலே ஒரு 4 லைனும், சென்டருக்கு கீழே ஒரு 4 லைனும் மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சென்டர்லேருந்து
மேலே 4 லைனும் சென்டர்லேருந்து கீழே 4 லைனும் மொத்தம் 9 லைன் மேக் பண்ணியிருக்கேன். இதோட இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக வேணால் குச்சி சொருக்கிக்கோங்க. நான் எதுவும் சொருகிறதில்ல. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு பக்கமும் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து மேலே நம்ம பேஸ்கெட்டை க்ரோ பண்ணுறது தான். பேஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் வயரை வந்து நம்ம மேலே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பேஸ்கெட் க்ரோ ஆகிறதுக்கு எங்கே இருந்தனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த தேர்ட் ஒன் இருக்குல்லையா, அந்த நாட்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் வயர் விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பேஸ்கெட் வந்து எல்லாமே லேடர் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த மாதிரி நான் மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த உள்ளதை எடுத்து நம்ம ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். அதுமாதிரி அடுத்த வயர் அதை வச்சு ஒரு நாட். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக இங்கே வரையும் மேக் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல டர்ன் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் ஆகும். அப்புறம் ரன்னிங் வயர் இப்படி சுற்றி இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல செகண்ட் கார்னர் டர்ன் ஆகும். அப்புறம் இந்த வயரை ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணோம். இந்த இடத்துல தேர்ட் கார்னர் டர்ன் ஆகும். அப்புறம் இங்கே ஃபோர்த்து கார்னர். அப்புறம் இங்கே ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லேடர் நாட் மேக் பண்ணணும். ஒயிட் கலர் ரன்னிங் வயரை வச்சு நம்ம 4 லைன் மேக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த தேர்ட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நான் ரன்னிங் வயர் வச்சு ஃபுல்லாக மேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த நாட்டை மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த சைடில் உள்ள வயர் உள்ள எல்லாத்துலேயும் நம்ம வந்து ரன்னிங் வயர் வச்சு நாட் மேக் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு இது பக்கத்தில் உள்ளதை நம்ம ரன்னிங் வயர் வச்சு ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். அப்படி மேக் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வரும். அதான் நம்மளுக்கு கார்னர் வந்து டர்ன் ஆகுது. இதுக்கப்புறம் பேஸ்கெட் வந்து க்ரோ ஆகும். இந்த பார்த்திங்களா, கார்னர் மாதிரி டர்ன் ஆகிக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள வயர் வச்சு ரன்னிங் வயர் வச்சு ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும், எந்த வயரையும் மிஸ் பண்ணாமல். இதே பேசிஸில் இதை ஃபுல்லாக இங்கே வரைக்கும் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செகண்ட் கார்னர் டர்ன் ஆகும். அப்புறம் ஃபுல்லாக மேக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தேர்ட் கார்னர் டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேக் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஃபோர்த்து கார்னர் இந்த இடத்துல டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக தேர்ட் இன்னொரு மீதம் உள்ள 3 கார்னரை டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு லைனுக்கு மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 கார்னர் 1 2 3 4 கார்னருமே டர்ன் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் நம்ம மேக் பண்ணிட்டா 1 லைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த நாட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி செகண்ட் லைன் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லேடர் நாட் மேக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதான் ரன்னிங் வயர் எப்படி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வயரோடையது. இப்போ இந்த வயரை வந்து நம்ம இப்படி இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு அதே லூப்பை வந்து இப்படி மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரன்னிங் வயர் இருக்கியா, ரன்னிங் வயரை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி மடக்கி அந்த நம்ம மேலே லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்படி ரன்னிங் வயரை இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ண வயருடைய மேல் நோக்கி பக்கம் இருக்குல்ல, அதை வந்து இந்த ரன்னிங் வயருடைய இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் இப்படி நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரன்னிங் வயரை வந்து இப்படி உள்ளே நல்லா தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டை வந்து நல்லா எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கணும். ரன்னிங் வயர் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அதையும் இப்படி உள்ள கூடி 2-3 லைனுக்கு நல்லா சொருகி விட்ருங்க. இந்த மாதிரி இப்படி சொருகி விட்டிங்கன்னா உங்களுக்கு
நல்லா டைட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் லைன் வந்து இந்த ரன்னிங் வேர் வந்து கட் பண்ணிடக்கூடாது. இதையே எடுத்து இப்படி உள்ளேருந்து வரும், அடுத்தடுத்து வர்றத இப்படி எடுத்து இந்த இருக்குல்லையா, அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள வயர் இருக்குல்லையா, அதில் வந்து இப்படி எடுத்து நம்ம நார்மலாக எப்போயும் நம்ம பேசிக் நாட் மேக் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மேக் பண்ணணும். இப்போ லேடர் நாட் எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு பேஸ்கெட் ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் நம்ம லேடர் நாட் மேக் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்ல நீட் லுக் கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம ரன்னிங் வேரை வச்சு அடுத்தடுத்த வயர் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு நாட் மேக் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த லைனை நம்ம உழைச்சிட்டு இதில் ஒரு லேடர் நாட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் லைன் வரும்போது உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வந்துடும். இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு மேக் பண்ணணும். நான் வந்து 1 லைன் மேக் பண்ணியிருக்கேன். 1 லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 3 லைன் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு என்ன அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 4 லைன் மேக் பண்ணணும் இல்லையா, நான் 3 லைன் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து 4வது லைனு. இதில் வந்து ஒரு நாட் மட்டும் நம்ம போட்டுட்டு இந்த லேடர் நாட் போட்டுட்டு எப்படி ரன்னிங் வேற கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 4வது லைனு. இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டால் 4வது லைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது இந்த இருக்கு இல்லையா, இது வந்து லேடர் நாட் போட்டோன்னா இந்த 4வது லைன் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கு இந்த பக்கத்தில் உள்ள இடத்துல இது நல்லா உழைச்சிட்டு இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. நாட்டை தூக்கி விட்டுட்டு என்னுடைய லெஃப்ட் சைட் இருக்குல்லையே அதிலோட ரன்னிங் வேறு அதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த உழைச்ச நாட்டுடைய இதில் வந்து இப்படி ரன்னிங் வேரை அப்படி உள்ளே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உழைச்ச நாட்டுடைய மேல் பகுதி இருக்குல்லையே அதை வந்து ரன்னிங் வேரில் இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்ஸை எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரன்னிங் வேர் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். இந்த பார்த்தீங்களா, ஒன்று போல் வந்துடும். இப்போ நம்ம 4 லைனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்து வந்து இப்போ இதை கலர் மல்டி கலர்லேயே அதை நம்ம மேக் பண்ணோம். அதனால் இப்போ வந்து ரன்னிங் வேர் வந்து ஒயிட் கலர் தேவையில்லை. அதனால் இதை கட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வந்து இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். 4 லைன் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஒரு 4-5 நாட்டில் இப்படி சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கீழே இப்படி மேக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் மல்டி கலரில் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிங்க்கு, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஒரு பிங்க், இந்த பேசிஸில் நம்மளுக்கு வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிங்க் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பிங்க் வந்து நம்ம ரன்னிங் வேற யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எங்கே இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இந்த பிங்க் கலர்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பிங்க் கலர் ரன்னிங் வேறு வச்சு ஒரு லைன் நம்ம மேக் பண்ணணும். இதுவும் நம்ம லேடர் நாட்டு தான் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். அதனால தான் சொருகிறதுக்கு கொஞ்சம் நான் வயர் விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு லேடர் நாட் போட்டால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். டிசைன் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பேஸ்கெட் வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த பிங்க் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி லேடர் நாட் போட்டு கட் பண்ணி சொருகிட்டு நெக்ஸ்ட்டு கலர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிங்க் கலர் ரன்னிங் வேர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இதை நம்ம ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ
நாட் மேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு வயர் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சொருகிறதுக்கு வயர் வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லேடர் நாட் போடும்போது பிரிஞ்சிருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, அதனால தான். ஸோ இந்த நாட் வந்து நம்ம இப்போ உழைச்சிக்கணும். உழைச்சிட்டு இப்படி மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வர ரன்னிங் வேர் இருக்கு, அதை வந்து இப்படி மடக்கிட்டு அந்த உழைச்ச நாட்டுடைய இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உழைச்ச நாட்டுடைய மேல் பகுதியை வந்து ரன்னிங் வேரோட நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கிட்டு நாட்ஸ் வந்து எல்லா பக்கமும் டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிங்க் கலர் ரன்னிங் வேறு தேவையில்லை. அதனால் சொருகிறதுக்கு கொஞ்சம் இப்படி வயர் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சொருகிறது கொஞ்சம் வயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி சொருகிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வயரையும் இப்படி கீழே இப்படி சொருகிக்கோங்க. இப்படி கீழே கூடி சொருகும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இப்படி கீழே 4-5 லைனில் அப்படியே சொருகி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் வேரை வச்சு மேலே இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளூ கலர் ரன்னிங் வேரை வச்சு 1 லைன் நம்ம மேக் பண்ணணும். இப்போ நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சொருகிறதுக்கு கொஞ்சம் வயர் விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் ரன்னிங் வேரை நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் இந்த ரன்னிங் வேரை யூஸ் பண்ணி 1 லைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டை வந்து உழைச்சி இங்கே வந்து ஒரு லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த கலரை வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சொருகிக்கணும். இந்த மீதம் உள்ள எல்லா கலர் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். 5 லைனையும் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லைனையும் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே வயர் கட் பண்ணி சொருகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலர் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் வேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம மேலே வந்து ஃபுல்லாக எந்த ஒரு வயரை மிஸ் பண்ணாமல் நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். அந்த எல்லா ஒரு லைனையும் நம்ம லேடர் நாட் போட்டு தான் இந்த ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் எங்கே இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் வயர் விட்டுட்டு இங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்து எல்லா வயரையும் நம்ம ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக அப்படி சுற்றி வந்துட்டு இந்த நாட்டை நம்ம பிரித்து லேடர் நாட் போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் மேக் பண்ணோம். இதே மாதிரி அடுத்தடுத்து மேக் பண்ணோம். உங்களுக்கு சொருகிறதுக்கு இந்த அளவுக்கு மட்டும் வயர் விட்டுட்டு எவ்வளோ லைன்ஸ் ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ இது மேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு 11 லைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு வந்தது. ஸோ ரன்னிங் வேரை வந்து கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது எல்லாமே நம்ம வந்து சொருகணும். சொருகினதுக்கப்புறம் பேஸ்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கூடையில் உள்ள எக்ஸஸ் வயர் எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு மிச்சம் உள்ள வயரை கட் பண்ணிட்டேன். எல்லாமே லேடர் நாட் போட்டு தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா ஒன்று போல் வந்திருக்கு.
ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டில் 6 ஒயர் கட் பண்ணிட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் ஒயர் வந்து ஒயிட் கலரில் 7.5 ஃபீட்டும் ரெட் கலரில் 7.5 ஃபீட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து டாட் ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வருது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும்.